வணக்கம். எவ்ரி டைம் இங்கே வந்து பேசும்போதும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து தெலுங்குல கேட்டு அதை வந்து பை ஹார்ட் பண்ணிட்டு தான் வருவேன். பட் வந்ததுக்கப்புறம் எந்த ஸ்டேஜ்லையும் இது வரைக்கும் சொன்னதில்லை, கரெக்டாக நான் பேசினதில்லை. ஏன்னா காமெடி நல்லா பண்ணுவோம், தெலுங்கு கரெக்டாக பேசுகிறேன்னு போய் அது ரொம்ப காமெடி ஆகிடுமோன்னு பயம் எனக்கு. அதனால பட் நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக அதை கற்றுட்டு வந்து ஐ வில் ஸ்பீக். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தில்ராஜு சார். இந்த ரெமோ ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துட்டு எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட் விஷ் வந்து தில்ராஜு சார் உங்ககிட்ட இருந்து தான் சார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது உங்களோட. நான் ஃபர்ஸ்ட்டு தேட்டரில் பார்த்த தெலுங்கு ஃபிலிம் வந்து பொம்மரில்லு. அண்ட் பொம்மரில்லு படம் பார்த்தேன். எனக்கு அப்போ வந்து தெலுங்கு ஃபிலிம்ஸ் நான் அதுக்கு முன்னாடி ஃபுல் ஃபிலிம் பார்த்ததே கிடையாது. எனக்கு பாதி டைலாக்ஸ் வந்து எனக்கு புரியல, பட் ஸ்டில் ஐ கிரைட், ஸ்டில் ஐ லாஃப். அந்த படம் அந்த டைமில் தான் ஐ லாஸ்ட் மை ஃபாதர். ஸோ அதனால ரொம்ப கனெக்டடாக இருந்தேன் அந்த படத்து மேலே. ஸோ அதனால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் மேலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் எனக்கு. அது எந்த லெவலுக்கு போச்சுன்னா, சினிமாவில் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் கேவ் யூ நம்பர், உங்ககிட்ட வந்து சினிமாவில் சான்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்ககிட்டயும் ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தாங்க. பட் ஐ டென்ட் டிஸ்டர்ப் யூ, ஓகே. எனக்கு இப்போ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படி நான் ஆசைப்பட்டது, பார்த்தது, அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து இப்போ எப்படி மாறி இருக்குன்னா, தில்ராஜு சார் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க தெலுங்கு சினிமாவில். இந்த ரெமோ படத்துக்கு, எங்கள் டீமுக்கு, எனக்கு அப்படின்போது ஐ எம் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் நீங்கள் எவ்வளோ பேஷனேட்டாக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக, அக்ரெசிவாக, எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எப்படி ஃபிலிம் பண்ணுறீங்கன்றது இட் ரீச்சஸ் தேர் தமிழ்நாடு வரைக்கும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ சார். உங்கள் நேம் வந்து இதில் இருக்குதுன்றது இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபீலிங் அண்ட் ஒரு ப்ரிவிலேஜும் கூட. தேங்க்யூ சார், தேங்க்யூ தில்ராஜு சார். அண்ட் வம்சி சார், தேங்க்யூ. ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது, இந்த உலகத்தில் லவ்வை தாண்டி பவர்ஃபுல்லானது எதுவுமே இல்லை. அப்படி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுடைய வேர்ட்ஸில் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இட். அண்ட் உங்களுடைய படம் மாதிரியே உங்களுடைய ஹார்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஸோ பியூர் அண்ட் இட்ஸ் ஸோ அஃபெக்ஷனேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட் சார். அண்ட் அனில் பிரதர், தேங்க்யூ. உங்களுடைய பட்டாஸ் நான் பார்த்தேன், நான் ஐ லைக் இட். எல்லா எமோஷன்ஸும் அதில் இருந்தது. இப்போ எனக்கு தெலுங்கு படங்கள் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நான் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தேட்டரில் போய். தேங்க்யூ உங்களுடைய வேர்ட்ஸ்க்கும். அண்ட் மஞ்சு காரு, உங்களுக்கும் தேங்க்ஸ். நிறைய சொன்னீங்க. அண்ட் வி பிலாங் டு சேம் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, லைக் ஆங்கர் ஃபேமிலி. ஆங்கர் ஃபேமிலி நாங்கள் எல்லாமே. தேங்க்யூ, மை ப்ளஷர். நல்லா இருக்கு. ஹைதராபாத்தில் இப்படி நம்மளுடைய படம் வந்து, அண்ட் நான் இங்கே வந்து தெலுங்குல வந்து லிப்சிங்க்லாம் பண்ணும்போது சதீஷ் மார்னிங் பார்த்துட்டு சொன்னார், ஏங்க தப்பாக பாடியிருக்கீங்க தெலுங்கு அப்படின்னு சொல்லி. அதுதான் ஏன் டப்பிங் அப்படின்னு சொல்லி நான் சதீஷ்ட சொல்லிருந்தேன். நான் ஒரு மாதிரி ஒரு புது எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்காக ஸ்டேஜில் நிற்கும்போது எப்படி இருப்போமோ அப்படி இருக்குது. தமிழில் ரெமோ பெரிய சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் அது கிடைக்கும்னு நம்புகிறோம். அகெயின் இது ஒரு எக்ஸாம் மாதிரி தான். பட் எங்களுக்கு வந்து நல்ல டீச்சர் கிடச்சிருக்காங்க தில்ராஜு சார் மாதிரி. ஸோ எங்களை எப்படியாவது பேப்பர் சேஸ் பண்ணியாவது பாஸ் பண்ண வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய டீம், அவங்களுக்கு நான் எத்தனை தடவை வேணாலும் தேங்க்ஸ் சொல்லலாம். பாக்யராஜ் கண்ணன், பிசி சார், அண்ட் ஆர்டி ராஜானா, அண்ட் என்னுடைய நண்பர்கள் சதீஷ் அண்ட் அனிருத், அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த ரெமோவில் எனக்கு என்ன நேம் கிடச்சிருந்தாலும், அஸ் பிசி சார் செட், நாங்கள் எல்லாருமே யுனைட்டடாக இருந்தோம். அதனால தான் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே நிறைய படங்கள் பண்ணணுன்னு ட்ரைங் ஃபார் திஸ். அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ், உங்களுக்கு வந்து அஸ் பிசி சார் செட் வந்து நீங்கள் வந்து இது என்ன மாதிரி படம், எப்படி படம்னு பிரித்து பார்க்குறதில்ல. படம் நல்லா இருந்ததுன்னா அது எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் அங்கே ஓடும். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஹோப் யூ லைக் திஸ் ரெமோ. ரெமோ இஸ் ஆல் அபவுட் லைக் ஒரு பாய் ஒரு கேர்ளாக மாறி போக வேண்டிய கட்டாயம் வருது. ஒய் அப்படிங்கிறது தான் அது. ஒரு வித் மோர் ஆஃப் லவ் அண்ட் நிறைய ஃபன்னோட ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ வில் லைக் இட். அண்ட் ரெமோ படத்தை இங்கே தேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மாலாமணியன் மேம். தேங்க்யூ மேம் இதுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ தில்ராஜு சார். சூப்பர் பிளாட்ஃபார்ம் இந்த படத்துக்கு. வி கான்ட் ஆஸ்க் ஃபார் மோர் ஐ திங்க். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹீரோயினாக நடிக்க மாட்டேன் சார், என்னால் முடியல சார். வம்சி சார் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதோட மேக்கப் டைமே ரொம்ப நேரம் ஆச்சு. அதில் 2 சீனே ஷூட் பண்ணிடலாம் மேக்கப் பண்ணுற டைமில். ஸோ ஹீரோயின் வந்து கீர்த்தி தான். அண்ட் யூனோ நேனு சைலஜாவில் அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வர முடியல, சாரி சொல்ல சொன்னாங்க. அண்ட்
கீர்த்தியோட ஆன் பிஹாஃப் ஆஃப் கீர்த்தி உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க. தேங்க்யூ. Please subscribe. Please do subscribe. Please subscribe. Please subscribe. Please subscribe to our YouTube channel.